1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் மாஸ் காட்டியிருக்காருங்க. மாஸ்ல பக்கா மாஸ். அந்த அளவுக்கு, அதாவது விஜய் ரசிகர்லாம் உற்சாகத்தின் எல்லைக்கே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது யாரோ சொன்னாங்க இதுக்கப்புறம் விஜய் வந்து படம் நடிக்க மாட்டாரு, விஜய் படம் வந்து வரவே வராது, விஜய் வந்து இதுக்கப்புறம் திரையில பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம். அதெல்லாம் சுத்த பொய். விஜய் வந்து ஒரு படம் நடிச்சு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு படத்தை வெளியிடுறதுக்கு பதிலா தினம் நடிக்கலான்றதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காருங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. நேற்று அந்த அளவுக்கு மாஸ் காட்டியிருக்காரு. சட்டசபையை சும்மா அதிர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். திமுகவை குஜிலி மஸ்து செஞ்சிருக்காரு பாருங்களேன். அதுலயும் அவர் கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணாரு பாருங்க, வேற ரகம். இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தயவு செஞ்சு யாராவது விஜய் கிட்ட சொல்லுங்க. விஜய் கூட இருக்கிறவங்க சொல்ல போறது கிடையாது, அவனுங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. யாராவது விஜய் இடத்துல, ஐயா நீங்க இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் முதன்மை மனிதர், நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது, கொஞ்சமாவது அறிவை உபயோகப்படுத்தி, கொஞ்சமாவது அரசியல் மாண்போட, கொஞ்சமாவது அந்த சட்டசபைக்குள்ள ஒரு நாகரிகத்தோட நடந்துக்கணும். நீங்க இன்னும் சிறுபலத்தனமா இந்த வந்து ஆக்ஷன் காமிக்கிறது, நீங்க இன்னும் அந்த சினிமா மோட்ல இருக்கிறீங்க, இந்த ரீல்ஸ் மோட்ல தான் இருக்கீங்களே தவிர நல்லாட்சி கொடுக்கணும், மக்களை வந்து காப்பாற்றணும், மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும், அந்த மோடுக்கு வாங்க. அது சட்டசபை. பல அறிஞர்கள், பல அறிவில் சிறந்தவர்கள் அதை வந்து கட்டி காவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. உதாரணத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் நடந்துகிட்ட ஒரு விதம் இருக்கு. 36 துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை, ஒரு நாள் முழுவதும் தேவை. அப்படியானால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் 36 நாட்கள் நான் பதிலுரை இங்கே வழங்க வேண்டும். எதை சொல்லுவது, எதை விடுவது என்று பார்த்து தயாரிக்கப்பட்ட பதில் உரை இது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க, எங்களிடத்துல 36 துறை இருக்கிறது, ஒவ்வொரு துறையை பற்றியும் நாங்கள் அதுல செய்திருக்கிற சாதனைகள் பற்றியும் பேசணும்னா ஒரு துறைக்கு ஒரு நாள் ஆகும். மொத்தமா நாங்க பேசி முடிப்பதற்கு 36 நாட்கள் தேவைப்படும். எப்படி நாங்க மொத்தமா பேசி முடிக்கணும்னா 36 நாட்கள் தேவைப்படும் நாங்க செய்த சாதனைகளை சொல்லி முடிப்பதற்கு. அது நேரம் போதாது என்பதால், அதற்கான நேரம் இங்க இல்லை என்பதால் 1 மணி நேரம் 30 நிமிடத்துல அதை சுருக்கி, நாங்க எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5 மணி நேரம் முழுமையாக இந்த தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகளையும், நாங்க அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த அந்த நல்லாட்சி சாதனைகளையும் நாங்க சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப தாவேகா பொறுப்பேற்று இந்த 34 நாட்கள்ல 40 நாட்கள்ல என்ன நடந்திருக்கிறது என்பதை முதல்வர் விஜய் பேசியிருக்கணும். அந்த இடத்துல அங்க தொடர்ந்து மின்வெட்டு நடக்கிறது, அந்த பிரச்சனையை நாங்க இப்படி கையாள போகிறோம், அதை இந்த விதத்துல சரி செய்ய போகிறோம், எதையாவது பேசினாரா? பேசல. அதற்கு அடுத்ததா பெண் பிள்ளைகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்துறாங்க, அதனால இந்த பிரச்சனைகள் எவ்வளவு சீரியஸா இருக்கு, அதை வந்து நாங்க சரி செய்ய போகிறோம், இந்த விதத்துல நாங்க வந்து சரி செய்யறோம், நாங்க நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறோம், அதை பேசினாரா? பேசல. விஷவாயு கசிஞ்சு 17 பேருக்கு மேல மரணமாயிருக்காங்க, அது வந்து நாங்க வந்து ரொம்ப ஆழ்ந்த அனுபவத்தோட பாக்குறோம், அதில் வந்து உடனடியாக நாங்கள் அதற்கு தீர்வு காண போகிறோம், இது போன்ற சம்பவங்களை இனி நடக்காமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்வோம், அதை பத்தி பேசினாரா? பேசல. நீட் பிரச்சனையினால 4 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள், அது இதுக்கப்புறம் நடக்காது, அது குறித்து ஏதாவது பேசினாரா? பேசல. மேகதாது அணை பிரச்சனை பத்தி பேசினாரா? பேசல. இது போல மக்களுக்கான பிரச்சனைகளை எதை பத்தியுமே பேசல. அவர் பேசினது அந்த ஒரு 20 நிமிஷம் பேசினார்னா 20 நிமிஷமும் தேர்தல்ல மேடை பேச்சு பேசுவது போல, மேடை பேச்சு கூட இல்ல, அந்த பஸ் நிறுத்திட்டு பேசினாங்கல்ல, அதையே தான் இங்க செஞ்சிருக்காரு. அதுவும் கூட எப்ப செஞ்சிருக்காரு? 3 நாட்கள் முடிந்து விட்டது. 3 நாட்களாம் விஜய் வாயை தொடங்கணும் அப்படி உட்காந்துருந்தார். ரொம்ப மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, ஏதோ எழவு வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, ஒரு சட்டமன்றத்தை உட்காந்துருக்க மாதிரியே இல்ல, எழவு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து இருந்துட்டு அந்த 3 நாட்கள் கேட்ட மொத்த கேள்விகளுக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வச்சு மொத்தமா இந்த கேள்விக்கு முதல் நாள் அவர் வந்து உதயநிதி பேசியதற்கு இது பதிலு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதுக்கு இது பதிலு அப்படின்னு சொல்லி மொத்தமா எழுதி எடுத்துட்டு வந்தார். அப்படி எழுதி எடுத்துட்டு வந்ததுல கூட
நம்ம அந்த சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த விவசாயிகள் படக்கூடிய துன்பங்கள், விவசாயிகள் கடனால பாதிக்கப்படுறது குறித்து பேசினாங்க. நம்ம விஜயகாந்த் பிரேமலதா அவங்க பேசும்போது மக்களுடைய பிரச்சனைகள் பத்தி பேசினாங்க. இது குறித்து ஏதாவது அவர் வந்து நடவடிக்கை எடுத்தாரா, அது குறித்து பேசினாரான்னா ஒண்ணுமே பேசல. முழுக்க முழுக்க ரீல்ஸ் சம்பந்தமா, நம்ம இது பேசினா ரீல்ஸ் ஆகும், இது பேசினா வைரல் ஆகும் அப்படிங்கறத தான் அவர் பேசினாரு. இந்த அறிவு கட்ட முட்டாள் தற்குறி கூட்டம் கூட அதை தான், ஐயோ விஜய் மாஸ்க் கட்டாரு, விஜய் வந்து பயங்கரமா பண்ணிட்டார், விஜய் அலற விட்டார், இப்படிதான் பண்றாங்களே தவிர அவர் அறிவுபூர்வமா எதுவுமே பேசலையே, மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எதுவுமே பேசலையே அப்படின்னு ஒருத்தம் கூட வாய் திறக்கல. அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவு இருந்தால் அவர்கள் தாவேக்காவிற்கு ஓட்டு போட்டு இருக்க போறது இல்லை. அதனால் நம்ம அவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் விஜய் அவர்களை அறிவில்லாதவர்களாகவே நடத்தணும்னு நினைக்கிறார் பாருங்க, அதுதான் உச்சகட்டம். முழுக்க முழுக்க வெறும் பஞ்ச் டயலாக் மட்டும் தான். இவர் சட்டமன்றத்துல பேசினது வெறும் பஞ்ச் டயலாக் மட்டும் தான். அதுல முதல் டயலாக், பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இது எங்கேயும் நீங்க கேட்ட மாதிரி இருக்கும், வேற எதுவும் இல்ல. ஆதி படத்துல பேசின அதே டயலாக் தான். அதே டயலாக்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க ஓட்டிட்டாரு. ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், தொட்டவனையும் விடமாட்டோம். பயங்கரமா இருக்குல்ல, மாஸ் டயலாக். இது அந்த படத்துல இருந்து அப்படியே டயலாக் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி ஓட்டிட்டாரு. முதல்ல இங்க தொட்டா விட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம்ன்றீங்களா, உங்க கட்சியில பொறுப்பு போறதுக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் இந்த பொறுப்புக்கு இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் போய் வீதி வீதியாக தண்டல் வசூல் பண்றாங்க, மாமூல் வசூல் பண்றாங்க. ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இந்த ஒரு மாதத்துல பெருகிருச்சு. அதை தடுங்க. அதன் பிறகு மற்றவர்களை தொட்டா விட மாட்டோம், தொட்டவனை விட மாட்டோம், தொட்டவங்களோட ஓடி ஒட்டிக்குவோம் அப்படின்லாம் பேசுறத அப்புறம் பாத்துக்கலாம். ரொம்ப நாளா உதயநிதி சொல்லிட்டு இருக்கிறது. எப்ப சொன்னாரு? முதல் சட்டமன்றம் கூட்டணிலன்னு சொன்னாரு. தாவேக ஆட்சி எங்களோட தயவால தான் நடக்குது, திமுகவுடைய கூட்டணிகளால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்குதான் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குதான் அதை பத்தி வாயவே திறந்தார். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான், மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? புது வெப்பன் வச்சிருக்காங்க. இந்த ஆட்சி வந்து திமுகவோட தயவால தான் நடக்குது, இவர்கள் தயவால் தான், உங்க கூட்டணி தயவால் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது மக்கள் தயவால் நடக்கிறது. ஏன் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் உங்களுக்கு ஏன் எரிகிறது அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. திமுக நீங்க கேள்வி கேட்கறது நாங்க எந்த குத்தமுமே சொல்லல. ஆனா இவர்கள் சொன்னதுக்கு சொன்னீங்கல்ல, இதையே இன்னொருத்தரும் சொல்லியிருக்காரு. அவர் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாக்க, அவர் ஆட்சி அமைக்கணும்னா ஒட்டுமொத்தம் 120 இடத்த கொடுத்துருப்பாங்களே தமிழ்நாட்டு மக்கள். ஏன் 120 இடம் அவருக்கு கிடைக்கல? அப்ப அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புன்னு எடுத்துட்டு போனால 107 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு தனிப்பெரும் கட்சியா இருக்கலாம், அவ்வளவுதான். நீங்க ஆட்சி அமைக்கணும்னா வந்து நாங்க உங்களுக்கு ஆர்டர் போடல. அவர் ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவை நாங்க தான் எடுத்துக்கிறோம். அதுவும் நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்ற நாங்க தான் முடிவு எடுத்திருக்கிறோம். இதை பீப்புள்ஸ் மேண்டேட் சொல்ல முடியாது. இதற்கு பதில் சொல்லுங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தாவேகா ஆட்சி அமைக்க கூடாது என்பதற்காகத்தான் தாவேகாவோட அதிகமாக எதிர்கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்படி பார்த்தா தாவேகா ஆட்சி அமைக்க முடியாது, ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூடுதலா ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. நாங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடத்துல சொல்லிட்டு, திமுக இடத்துல சொல்லிட்டு அனுமதி பெற்றுக் கொண்டுதான் நாங்க அங்க வந்திருக்கோம், நாங்கள் இன்னும் திமுகவுடைய கூட்டணியில தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறித்து வாய் திறந்து பேசுங்க. திருமாவளவன் அழைச்சு பேசுங்க. ஏன் இப்படி சொன்னீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசலாமா, நீங்க எங்க கூட்டணியில இருக்கீங்க, நீங்க எங்க மந்திரி பதவி நாங்க கொடுத்துருக்கோம், நீங்க எங்க கூட இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமான்னு கூட்டு பேசி பாருங்க. அதை விட்டுட்டு அவர் சொன்னதை மட்டும் எடுத்து வச்சு இது மக்கள் தயவால் நடக்கிறது. ஆனா திருமாவளவன் கொத்தையா காரி துப்புறாரு உங்க மூஞ்சில. இந்த ராணுவத்துல அழிஞ்சவனை விட ஆணவத்துல அழிஞ்சவனா அதிகம்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இன்னைக்கு விஜய் வந்து சட்டமன்றத்துல நிரூபிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து உச்சகட்ட ஆணவத்துல இருக்காரு, உச்சகட்ட ஆணவம். 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொலத்தூரி இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? பேசுனா 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் அந்த ஆட்டம் ஆடுச்சு அப்படிங்கிறாரு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டார். உண்மையிலே சொல்றேன், நம்மளுக்கு திமுக ஒரு துளி அளவு கூட பிடிக்காது. ஒரே ஒரு துளி அளவு கூட திமுக நமக்கு பிடிக்காது. திமுக அழிக்கப்பட வேண்டிய சக்தி நம்மளுக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பொதுவாக ஒரு விடயத்தை நம்ம பேசும்போது, இப்போ ஒருவர் தோத்துட்டார், அதை மிக பிரம்மாண்டமா கொண்டாடுறீங்க. அப்படியே நாங்க பேசுனதுக்கு 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூர் இந்த ஆட்டம் ஆடிச்சு, இன்னும் பேசினா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்றீங்க. 1967 கல்விக்கு கண் திறந்த காமராசர் அப்படின்னு சொல்லப்பட்ட, மக்களுக்காகவே வாழ்ந்தவர், திருமணம் செய்யாதவர், சுதந்திர போராட்ட தியாகி, அதாவது வந்து ஒவ்வொரு நிமிடமும் இந்த நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் சிந்திக்கக்கூடிய எளிமையின் சிகரமாக இருக்கக்கூடிய ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தோற்று போனார். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்
1996 பர்கூர்ல நின்று தோத்து போனாங்க. நல்லாட்சி கொடுத்த மம்தா பானர்ஜி கூட தோத்து போனாங்க. இப்படி தோற்கிறது ஜெயிக்கிறதுலாம் அரசியல்ல சர்வசாதாரணமானது. உங்களை பேசுன்னு சொல்றது நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. நீங்க சொல்லக்கூடிய அளவுல நீங்க ஒரு சாதிச்சிட்டீங்க. மக்களுக்கு நாங்க நல்லாட்சி கொடுக்க போறோம்னு வந்திருக்கீங்க. உங்களை உட்கார வச்சுட்டு ஏதாவது கொத்தையா காரி துப்புறாங்க எதிர்கட்சிக்காரங்க. ஐயா முதலமைச்சரே இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் பேசி முடிச்சா அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும். அதான் மாண்பு, அதான் மரபு. இத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியாக இப்படிதான் அந்த சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. எதுவுமே தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு சட்டமன்றத்துல. கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் அப்படியே டான் கொடுப்பாரு. ஆனா நீங்க போய் இந்த செத்தம் வாயில வெத்தலை பாக்க வச்ச மாதிரி அப்படியே உம்முன்னு உட்காந்து நடந்துட்டு வரீங்க. உங்களை கேட்டா ஆதவர்ஜினா பதில் சொல்றாரு, ராஜ்மோகன் பதில் சொல்றாரு, மற்றவர்களும் பதில் சொல்றாங்க. நீங்க மட்டும் பதிலே சொல்ல மாட்டீங்க. ஏன்னா கமலஹாசன் சொல்லுவார்ல, ஏதாவது கேள்வி கேட்டா கேள்வி தெரிஞ்சாலாவது நம்ம பதில் ஏதாவது சொல்லலாம், எனக்குதான் கேள்வியே தெரியாது அப்படின்னு வரல. அந்த மாதிரிதான் விஜய். அவருக்கு எதுவுமே தெரியாது. அது வந்து வெறும் எம்டி பேப்பர். அதுல யாராவது ஃபில் பண்ணி கொடுத்தா அதை வந்து இப்படி ஒப்பிக்கும். அது ஒப்பிக்கிற அன்னைக்கு நம்ம ஏத்துக்கணும். நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அசிங்கமா அவரை திட்டிட்டீங்கன்னா, இன்னைக்கு அவரை கேவலப்படுத்திட்டீங்கன்னா அவர் போயிடுவார். கோவம் வராது. அவர் கோவம் வராது. நோ சூடு நோ சொரணை. அவர் கோவம் வராது. அவர் எழுந்துச்சு வீட்டுக்கு போயிடுவார். போயிட்டு அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிட்ட சொல்லுவாரு, ஐயா அவன் வந்து என்ன இப்படி எல்லாம் திட்டான், இப்படி எல்லாம் பேசிட்டான், இதுக்கு நான் வந்து திருப்பி அவனை பேசணும். அப்படிங்களா? இந்த திட்டுறதுக்கு இதான் பதில் உரை, இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறதுக்கு இதான் பதில் உரைன்னு அவர் வந்து எழுதி கொடுப்பாரு. அதை மாடுலேஷனோட பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஒரு 2 நாள் கழிச்சோ, ஒரு வாரம் கழிச்சோ, ஒரு மாசம் கழிச்சோ வந்து நீ அன்னைக்கு திட்டினல அதுக்கு இதான்டா பதில் அப்படின்னு பேசுவார். இதுதான் இன்னைக்கு விஜயோட நிலைமை. அதுக்கு மேல குட்டி கதையும் ஒண்ணு சொல்றாரு. குட்டி கதையில எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம், எங்க அப்பாவை காணோம். இது எல்லாமே விஜய்க்கு தான் பேக் ஃபயர் ஆகுது. உண்மையிலே சொல்றேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, முழுக்க விஜய்க்கு அது பேக் ஃபயர் ஆகுது. இப்ப அப்பாவை காணோன்ற வார்த்தையை விஜய் பேசலாமா? தன்னுடைய சொந்த அப்பாவை கேட்டுக்குள்ள விடாதீங்க, எங்க அப்பனுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது, எங்க அப்பா இருக்கக்கூடிய எந்த முடிவுக்கும் எனக்கும் வந்து தொடர்பு கிடையாதுன்னு அறிக்கை வெளியிட்டவர் விஜய். அறிக்கை வெளியிட்டார். சொந்த புள்ள வாடகை வீட்டுல தங்குறான், நான் உச்ச நட்சத்திரம்ன்றீங்க, நான் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், என்னுடைய 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வந்தீங்க. ஆனால் 250 கோடி சம்பாதிச்சோம், உங்க புள்ள தனியா போய் வாடகை வீட்டுல இருக்கிறான். உங்க பொண்ணு பட்டமளிப்பு விழாவுக்கு உங்களால போக முடியல. பொண்ணு பட்டமளிப்பு விழாவில் தனியா போய் அப்பா இல்லாம பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்குது. அதுல கலந்துக்கிறது வக்கு இல்ல, துப்பு இல்ல. திரிஷா கூட கேக் வெட்ட போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்க யாரு கூடயாவது போய் கேக் வெட்ட உட்காருங்க, நான் அதை பத்தி குறை சொல்லல. உங்க பிள்ளைகளையும் உங்களால பாத்துக்க முடியல, உங்க பெத்தவங்களையும் உங்களால பாத்துக்க முடியல. நீங்க மத்த அப்பாவை பத்தி பேசலாமா? உண்மையிலே 1000 விமர்சனம் இருக்கிறது. 1000 விமர்சனம். திமுக அழிய வேண்டும் என்று நாங்கள் உச்சகட்டத்தில் இருக்கோம். திமுக என்ற கட்சி அழித்தொழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கருணாநிதி அவர்கள் கடைசி நிமிடம் வரைக்கும் அவரால் படுக்கையிலிருந்து எந்திரிக்க முடியலன்ற போது கூட கைவிடாமல் ஸ்டாலின் அவர்கள் உடன் இருந்தார். ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதிக்கு ஒரு சிறந்த மகனாக இருந்தார். நீங்கள் ஒரு சிறந்த மகனாகவும் இல்லை, சிறந்த தந்தையாகவும் இல்லை. அவங்க அப்பாவை காணோம்னா அவங்க அப்பா வீட்டுல இருக்காரு, எங்கேயும் ஓடி போயிடல, பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கேயுமே ஓடி போயிடல, தலைமறைவாயில்ல, இல்ல வேற கூத்தியா வீட்டுல போய் உட்காந்துக்கல. அவர் தோத்து போயிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போனார்னா அவங்க அப்பாவை பார்ப்பாரு, மாலை அவங்க அப்பாவை பார்ப்பாரு, அவங்க அப்பா கூட உட்காந்து பேசுவாரு, காலையில எந்திரிச்சு அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாரு. ஆனால் உங்களுக்கு அந்த கொடுப்பன இருக்கா? நீங்க அந்த நிலைமையில இருக்கீங்களா அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு பேசணும். நாளைக்கு வரக்கூடிய தேர்தல்ல ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றால் திரும்ப சட்டசபைக்கு வந்துருவாரு. உங்க மகனும் உங்க அப்பாவும் வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. எல்லாத்துக்கும் முக்கியமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்துல இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? இதுதான் அவர் ஒரு சிறந்த நடிகர் என்பதற்கு உதாரணம். 41 பேர் மரணம், 41 பேர் மரணம். திரும்ப சொல்றாருங்க. தேர்தல் தான் சொன்னாரு, ஒரு சிம்பதி கிரியேட் பண்றதுக்கு. திரும்ப சட்டமன்றத்திலும் சொல்றாரு. இதுல நம்ம மேல பழி போட்டாங்க பாருங்க, அதான் அல்டிமேட்டுங்க. எப்படி இந்த பழியை யார் மேல போடுறது? இப்ப திமுக ஆட்சி சதி செய்து உங்கள் மீது பழி போட்டுருச்சு. அந்த 41 பேர் மரணத்திற்கு உங்களுக்கும் தொடர்பு கிடையாது. இது முழுக்க திமுக செய்த சதி. உள்ள போய் குண்டர்களை அடிச்சு கொலை பண்ணாங்க, கத்திய வச்சு குத்துனாங்க, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்க, இந்த மயக்க மருந்தெல்லாம் தூவினாங்க. இதெல்லாம் சொன்னீங்கல்ல. அப்போ ஆட்சி அதிகாரம் உங்களிடத்துல இல்ல. ஆனால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு போயிட்டு அதை கண்டுபிடிங்க.
உளவுத்துறை உங்களிடத்துல இருக்கு, சிபிஐ உங்ககிட்ட இருக்கு, மொத்த காவல் படையும் உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு அதற்கானவர்களை கண்டுபிடிச்சு சிறைப்படுத்துங்க, அவர்கள் தண்டனை வாங்கி கொடுங்க. உங்க மேல அதுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க அதற்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிங்க. நிரூபிக்க முடியாது. என்னால முழுக்க முழுக்க இது நீங்கள் தீட்டிய திட்டம், உங்களால ஏற்பட்ட மரணம், இதற்கு முழு காரணம் விஜய் தான். விஜயை தவிர்த்து வேற யாருமே காரணம் இல்லை. ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பழிய கடைசி வரைக்கும் இன்னொருத்தங்க மேலே தள்ளி வர்றீங்க பாருங்க, நீங்க தான் சிறந்த நடிகர். நாம ஏன் இந்த ஆட்சியை ரீல்ஸ் மாடல் சொல்றோம்னா இதுக்காக தான். இப்ப தொண்டர்கள் ரீல்ஸ் பண்றதெல்லாம் வேற, தொண்டர்கள் ரீல்ஸ் பண்றதெல்லாம் அதெல்லாம் வந்து அது சாதாரண விஷயம். ஒரு தலைவன் ரீல்ஸ் பண்றான்ல, அந்த கட்சி கடைசி வரைக்கும் ரீல்ஸ் கட்சியாவே தான் இருக்கும். இவர் ஒரு பேருந்து ஆய்வுக்கு போறார், அது ஒன்றும் பழைய பேருந்து கிடையாது, புதுசா போய் இந்த பேருந்துல என்ன இருக்குன்னு ஆய்வுக்கு செய்யறதுக்கு. புதுசா பேருந்து விடுறாங்க, அந்த பேருந்துல இவர் ஏறி உட்கார்றாரு. ஏறி உட்காந்துக்கிட்டு உண்மையிலே இதெல்லாம் பாருங்க பிரம்மாண்டம். முதலமைச்சர் பேருந்துல போறதுக்கு டிக்கெட் எடுக்கிறாரு. அவரு அரசு வந்து 1000 சலுகைகள் கொடுத்திருக்கு, ஒட்டு மொத்தமா அவருக்கு கான்வேவே கொடுத்திருக்கு. ஆனா பேருந்துல போனா டிக்கெட் எடுக்கணும்னு ஒரு மரபு இருக்கு. அதனால வந்து அவர் டிக்கெட் எடுக்கிறாரு. டிக்கெட் எடுத்துட்டு அவர் வந்து அந்த நடத்துனரை பக்கத்துல உட்கார வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு, இது எல்லாத்த விட கொடுமைன்னு தெரியுங்களா, இவர் பேருந்துல போறாரு, பேருந்துல தானே போறாரு. அவங்க அந்த பந்தோபஸ்துக்கு வரக்கூடியவங்க எல்லாம் கார்ல வாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, இல்ல அவர்களும் நடந்து ஓடிறாங்க, பக்கத்துல ஓடிறாங்க. எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு நபர் விஜய் அவர்கள். எந்த சூழ்நிலையும் யாரை பத்தியும் அவர் கவலைப்படுறதுலாம் கிடையாது. நீங்க ஆய்வு செய்ய போறீங்க, ஒரு மனிதன் பக்கத்துல வந்து இந்த அளவுக்கு கும்பலா ஒரு 10-20 பேர் ஓடிறாங்களே பாதுகாப்புக்காக, ஒண்ணு நீங்க வந்து அந்த பஸ்ஸை பார்த்துட்டு இறங்கி இருக்கணும், இல்ல நீங்க வந்து உங்களுடைய வாகனத்துல போயிருக்கணும். நீங்க ஆய்வு செய்யறன்ற பேர்ல அடுத்தவர்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நீங்க ராஜாவா இருக்கிறதுக்கு அடுத்த பல்லக்கு தூக்குறவர்கள்லாம் சிரமப்படுத்திட்டு இருக்கீங்கன்றத உணருங்க. இது ரீல்ஸ் ஆட்சி, கடைசி வரைக்கும் ரீல்ஸ் தான். இப்ப சட்டமன்றத்துக்கு போனா ஒரு 20 ரீல்ஸ் தேடுற மாதிரி டயலாக் எழுதி கொடுங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. இன்னும் விஜய் அவர்கள் அந்த நடிக்கிறத தாண்டி வெளியில வரல. அவர் அதை தாண்டி ஒருபோதும் வெளியில வர மாட்டாரு. அவருக்கு நடிக்க தெரியும், நடிக்க மட்டுமே தெரியும். அவர் கடைசி வரை ஒரு நல்ல முதலமைச்சராக நடிப்பார். ஒருபோதும் மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்த மாட்டார் என்பதை உணருங்க. அடுத்த ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை கூட விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.